அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரோட இன்னொரு பகுதி ஃப்ளைஓவர் ஆம் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்குற வியூ தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு டைரெக்ஷன் போனோன்னா இந்த ஃப்ளைஓவர் ஆம் இந்த என்ட்ரி ரேம்பில் தான் ஏறணும். நீங்களே பார்க்கலாம், என்ட்ரி ரேம்ப் வேலைகள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் வேலைகள் முடிச்சிட்டாங்க, லைட் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. வெறும் அந்த தார் ரோடில் ஒயிட் கலர் அந்த பெயிண்ட் மட்டும் அடிக்கணும், லேன் மார்க்கிங்கான பெயிண்ட். மற்ற மேஜர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சைனேஜ் போர்டும் போட்டாங்க. ஒரகடம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவள்ளூர்னு போட்டிருக்காங்க. தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் இந்த என்ட்ரி ரேம்பில் ஏறி சென்டரில் அமைக்கப்பட்டிருக்க எலக்ட்ரிக்கல் ரொட்டரி சர்க்கிள் டைப்பில் இருக்க அந்த ஃப்ளைஓவர் ஆமில் ரைட் டர்ன் திரும்பி டேரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போகிற அந்த ஃப்ளைஓவர் ஆம் வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு ரீச் பண்ணலாம். அநேகமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே மீதி இருக்கிற இந்த ஃப்ளைஓவர் ஆம் ஓப்பன் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா மேஜர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ தாம்பரத்துலேருந்து வர வாகனங்கள் இந்த ஃப்ளைஓவர் என்ட்ரி ரேம்ப் வழியாக சென்டரில் நீங்கள் பார்க்கலாம். எலிப்டிக்கல் ரொட்டரி சர்க்கிள் டைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிற ஃப்ளைஓவர் ஆம் வழியாக ரைட் டர்ன் திரும்பி டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் டைரெக்ஷனில் ஏற்கனவே ஓப்பன் பண்ண அந்த ஃப்ளைஓவர் ஆம் வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு ரீச் பண்ணலாம். அதே போல் இந்த ஃப்ளைஓவரோட சென்டர் பகுதியில் லெஃப்ட் சைடில் சின்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா ஃப்யூச்சரில் அமைக்கப்பட போகிற சிங்கப்பெருமாள் கோயில் டு பூஞ்சேரி, அதாவது சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்டோட கடைசி ஃபேஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக தான் இந்த ஃப்ளைஓவரோட சென்டர் பகுதியில் லெஃப்ட் சைடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷன்லேருந்து அப்படியே ஃப்ளைஓவர் ரேம்ப் மாதிரி அமைச்சு டுவர்ட்ஸ் மாமல்லபுரம் டைரெக்ஷன் கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மாமல்லபுரத்துலேருந்து வர வாகனங்கள் இந்த ஃப்ளைஓவரோட கனெக்ட் பண்ணதுக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது மாமல்லபுரத்துலேருந்து வர வாகனங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் பயன்படுத்தி சென்டரில் அமைக்கப்பட்டிருக்க அந்த எலக்ட்ரிக்கல் ரொட்டரி ஃப்ளைஓவர் ஆம் வழியாக டைரெக்டாக டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிறதுனாலும் போகலாம், இல்லை லெஃப்ட் திரும்பி டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷனும் போகலாம். சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி போர்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த பெரிஃபெரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரியில் தான் முடியுது. நடுவில் மெயினாக சொல்லணுன்னா தச்சூர் கூட் ரோட், திருவள்ளூர் பைபாஸ், ஸ்ரீபெரும்புத்தூர், சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக ஈசிஆர் ரோட்டில் அமைஞ்சிருக்க மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரியில் தான் இந்த சிபிஆர்ஆர் ரோடு முடியுது. ரைட் சைடில் அமைக்கப்பட்ட டவுன் ரேம்ப் தாங்க டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷன் போக முடியும். அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் சென்டரில் அமைக்கப்பட்டிருக்க எலிப்டிக்கல் ரொட்டரி அந்த சர்க்கிள் டைப் ஃப்ளைஓவர் ஆமில் ரைட் டர்ன் திரும்பி இந்த டவுன் ரேம்ப் வழியாக தான் செங்கல்பட்டு போக முடியும். அதுக்கான வேலைகளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பெயிண்டிங் வேலைகள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே முடிச்சிட்டாங்க. டவுன் ரேம்பில் அமைக்கப்பட்டிருக்க அந்த ரோட்டில் லேன் மார்க்கிங்கான அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மட்டும் அடிக்கணும், சைனேஜ் போர்டு இன்ஸ்டால் பண்ணோம். மற்றபடி மேஜர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுதாங்க அந்த டவுன் ரேம்போட வியூ. ஸ்ரீபெரும்புத்தூர் ரோட்லேருந்து வர வாகனங்கள் இந்த டவுன் ரேம்ப் வழியாக தான் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு டைரெக்ஷன் போக முடியும். இந்த 2 ஃப்ளைஓவர் ஆம் வேலைகள் பொறுத்த வரைக்கும் மேஜர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மைனர் ஒர்க் மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது. அநேகமாக ஒரு 2-3 நாளில் முடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே டிலே ஆன ஒரு ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண சிங்கப்பெருமாள் கோயில் ஃப்ளைஓவரோட ஒரு பகுதியோட ஆம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது செங்கல்பட்டுலேருந்து வர வாகனங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போனோம்னா இந்த என்ட்ரி ரேம்ப் வழியாக தான் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு போக முடியும். அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃப்ளைஓவர் ஆம் 2 மாதத்துக்கு முன்னாடி February 19 தான் இனாகரேட் பண்ணாங்க. ஒன்ஸ் இந்த ஃப்ளைஓவர் ஆம் ஓப்பன் பண்ண பிறகு ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜிஎஸ்டி ரோட்டில் இந்த ஃப்ளைஓவர் ஆம் டிராஃபிக் ஓப்பன் பண்ணதுலேருந்து சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட்டில் சுத்தமாக இப்போ டிராஃபிக்கே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா முந்திலாம் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே கேட் மூடிட்டாங்கன்னா கேட்லேருந்து ஜிஎஸ்டி ரோடு வரைக்கும் சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு டிராஃபிக் ஆகும் பீக் ஹவர்லலாம். இப்போ அந்த நிலைமையே கிடையாது. எல்லா வாகனங்களும் இந்த ஃப்ளைஓவர் யூஸ் பண்ணி டேரெக்டாக ஸ்ரீபெரும்புத்தூர் ரோடு ரீச் பண்ண முடியுது. முந்தி மாதிரி ரயில்வே கேட் வழியாக போகணுன்னு அவசியம் கிடையாது. அந்த ரயில்வே கேட் ப்ராப்ளம் இப்போ சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம். ஃபைனலாக ரொம்ப வருஷமாக டிலே ஆன ஒரு ஃப்ளைஓவர் ப்ராஜெக்ட் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த பகுதி மக்களோட பல வருட கோரிக்கை நிறைவேறிச்சின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளைஓவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிவு வரைக்கும் ஒரு ஸ்டேஜை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீடியோ அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. இதுதாங்க இந்த ஃப்ளைஓவர் சம்மந்தமாக நான் போடுற கடைசி அப்டேட் வீடியோ. நன்றி, வணக்கம்.